தமிழகத்தில் போதை புழக்கத்தால் அனுதினமும் அரங்கேறும் குற்றங்களில் இது 1% கூட கிடையாது. அந்த அளவுக்கு தமிழகத்தில் போதையால் வன்முறைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அக்கிரமங்களை எல்லாம் காவல்துறை தடுக்கும், காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதல்வர் தடுப்பார் என்று எதிர்பார்த்து 4.5 ஆண்டுகள் கடந்துவிட்டது. நாளுக்கு நாள் வன்முறைகள் பெருகிக் கொண்டே செல்கிறதே தவிர குறைந்த பாடில்லை. இந்த சீர்குலைவிற்கு முக்கிய காரணங்கள் 3. 1. காவல்துறை அமைச்சர், அதாவது திரு ஸ்டாலின் அவர்களின் கையால் ஆகாத தனம். 2. கள்ளச்சாராயம், கஞ்சா உள்ளிட்டவற்றை விற்பனை செய்வது பெரும்பாலும் திமுகவினரும் திமுகவை சார்ந்தவர்களுமாகவே இருப்பதுதான். 3. இது போன்ற குற்றச்சம்பவங்களை செய்திகளில் வரவிடாமல் தடுத்து சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும். பொய்யான விளம்பரங்களால் மக்களை ஏமாற்ற நினைப்பது. இது எல்லாவற்றிற்கும் முடிவு கட்ட வேண்டும் என்றால் வரும் தேர்தலில் திமுகவிற்கு நாம் முடிவு கட்ட வேண்டும்.